வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது தனுசு ராசியின் வாராந்திர கிரக ராசி பலன் ஜூலை 15, 2024 முதல் ஜூலை 21, 2024 வரை உள்ள தனுசு ராசி கிரக ராசி பலன் பற்றி விரிவாக பார்ப்போம். இந்த தனுசு ராசியை பொறுத்து அவரது 4வது வீட்டில் ராகு பகவான் இடம்பெறுவதால் இந்த வாரம் நீங்கள் பல முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டியிருக்கும். இதன் காரணமாக நீங்கள் தேவையற்ற மன அழுத்தம் மற்றும் பதட்டத்தை சில நேரங்களில் சந்திக்க நேரிடும். இத்தகைய சூழ்நிலையில் உங்கள் மனதையும் அது சார்ந்த சிந்தனையையும் நீங்கள் கட்டுப்படுத்துவது அவசியமாகிறது. உங்களுக்கு தனுசு ராசி மக்களாகிய நீங்கள் ஒரு முடிவை எடுப்பதில் சில சிக்கல்களை எதிர்கொண்டால் உங்களை விட அனுபவம் வாய்ந்த வயதான உங்களின் குடும்ப உறுப்பினர் ஒருவரின் உதவியை நீங்கள் நாடுவது எப்பொழுதும் உங்களுக்கு நலமாக இருக்கும். இந்த வாரம் தனுசு ராசி மக்களின் புத்திசாலித்தனமான முதலீடு மட்டுமே உங்களின் எதிர்காலத்திற்கு பலனளிக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். எனவே தனுசு ராசி மக்கள் தாங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தை இந்த வார நேரத்தில் சற்று சிந்தித்து நிதானமாக புத்திசாலித்தனமாக முதலீடு செய்ய வேண்டும். இந்த முதலீடு பற்றி உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் நீங்கள் அறிந்த அந்த துறை சார்ந்த தொழில்நுட்பம் வாய்ந்த வல்லுநரின் ஆலோசனையை பெறுவது நலமாகும். அல்லது அனுபவம் வாய்ந்த உங்கள் குடும்ப நபரின் ஆலோசனை பெறுவதும் உங்களுக்கு நன்மையாக இருக்கும். தனுசு ராசி மக்களின் குடும்பத்தில் பெரியவர் ஒருவர் நீண்ட நாட்களாக நோய்வாய்ப்பட்டிருந்தால் இந்த வாரம் அவரின் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டு அவர் நலம் பெறுவார். அல்லது அவர் தனது தேக பிரச்சனையிலிருந்து விடுபட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. இதன் காரணமாக ஒரு குடும்பத்தில் நேர்மறை சார்ந்த ஆன்மீக எண்ணங்கள் உருவாகி நல்லதொரு அதிர்வை கொண்டு வந்து அமைதியாகும். மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்று கூடி பழைய நினைவுகளை நினைவு கூர்ந்து உணவு அருந்தி மகிழ்ச்சியாக இருப்பதற்குண்டான சூழலும் இருக்கிறது. தங்களின் தொழில் ஜாதகத்தை பற்றி பார்க்கும்பொழுது உங்கள் முயற்சிகள் மற்றும் எண்ணங்கள் யாவும் இந்த வாரம் உங்கள் அதிர்ஷ்டத்தால் முழுமையாக ஆசீர்வதிக்கப்படும், ஆதரிக்கப்படும், நலமாக மேம்படும் என்று நம்பலாம். இதன் உதவியுடன் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நல்லதொரு அந்தஸ்தில் முன்னணியை பெற வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. இத்தகைய சூழ்நிலையில் உங்கள் இலக்குகளை அடைய நீங்கள் தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டியது உங்களின் கடமையாகும். விட்டுவிடாதீர்கள். இந்த வாரம் தனுசு ராசி மாணவர்கள் புதிய விஷயங்களையும் புதிய பாடங்களையும் கற்க நீங்கள் தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும். போட்டி தான் உங்களை மேலோக்கி மேம்பட வைக்கும் என்பதை உணர்ந்து நீங்கள் படிப்பில் அக்கறையுடன் செயல்பட வேண்டும். இதற்கு துணையாக இணையத்தின் உதவியை நீங்கள் நாடலாம். அதில் நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய நிறைய செய்திகள் இருக்கின்றன. இருப்பினும் இந்த நேரத்தில் நீங்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்த வேண்டாம் என்று உங்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது. காரணம், அது தேவையற்ற காட்சி ஊடகங்களை கொண்டு வந்து உங்களுடைய நேரத்தை வீணடிக்கும், உங்களுடைய திசையையும் எண்ணத்தையும் வீணடிக்கும் என்று நம்பப்படுகிறது. ஆகவே தனுசு ராசி மாணவர்களுக்கு மக்களுக்கு ஆலோசனை என்பது இல்லாத இடம் தேடி அலைவதை விட்டு அனுபவம் பெற்று வாழும் மூத்தோரின் ஆதரவை பெற்று தங்கள் வாழ்வில் நீங்கள் உயர்வது நன்று. இதற்கும் நீங்கள் நல்ல புத்தியுடன் நேர்மையாகவும் ஒழுக்கமாகவும் தேடுதலில் செயல்பட வேண்டும் என்று அவசியமாக பரிந்துரைக்கிறது. இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திரகாத்திர ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபரண ஐஸ்வரனை பெற்று சர்வகாரிய ஜெயத்துடன் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன். நம் குடும்ப மூத்தோர்களை வணங்குவோம். வணக்கம். நன்றி.